ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறடி காசில் ரோஹிணி வந்து பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது. அந்த பிஏ வந்து மிரட்டுறாரு. என்ன ஏதுனே தெரில. அவங்களுக்கு எல்லா பக்கமும் நாலா பக்கம் எங்கிட்டு போனாலும் அடி உழுவுது. என்னென்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே மீனாவும் வந்துட்டு அவங்களுக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறதா சொல்லி நகை இருக்குது, அப்படி வீட்டில் 10 பவுன் நகை இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நகை தேவைப்படுது. அப்படிங்கிறப்ப ஸ்ருதி வந்து உங்களுக்கு 3 பவுனுக்கு நகை காசு தரேன், நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க மீனா அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரோஹிணி போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட பணம் கேட்டேன், நீங்கள் கொடுக்கல, இப்போ மட்டும் மீனா கொடுக்குறீங்கப்போ மீனா வந்து ஹெல்ப்புன்னு கேட்டாங்க. நீங்கள் ஹெல்ப்புன்னு கேட்கல, ஆன்ட்டியை கோவத்தை மறைக்க தானே பணம் கேட்டீங்க, நீங்கள் பண்ண தப்புக்கு மறைக்கிறதுக்காக பணம் கேட்குறீங்க, அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ மீனா தான் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்குறப்போ மீனாவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களையும் பிடிக்காத நான் சொல்லவே இல்லையே, நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் தண்டனை விற்கிறீங்க, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரோஹிணிகிட்ட வந்து ஸ்ருதி வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க. அவங்களும் வந்து நமக்கு பணம் தேவைப்படுது, என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்போ மீனாட்ட ஐடியா பண்ணுறாங்க. மீனா வீட்டில் எப்படியோ 10 பவுன் இருக்குங்கிறாங்க, குறைஞ்சது 10 லட்சமாக தேவைப்படும், அதை வந்து யார் மூலியமாக நம்ம திருடணும் அப்படின்னு சொல்லி வந்து ரோஹிணி வந்து ஒரு ஐடியா பண்ணி சிட்டிகிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் நகை திருடணும், சத்யாவோட வீட்டில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, முத்துவோட மீனா வீட்டில் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் அவங்களுக்கு புரியல. மாட்டினோண்டா, ஏதாவது பிரச்சனை வந்துடாதுங்கிறப்போ பிரச்சனை எதுவும் வராத அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அது தேவைப்பட்டால் நான் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் சிட்டியோட ஆளும் அந்த வீட்டுக்கு திருட போகிறாங்க. ஒரு சமயத்தில் வந்து முத்துக்கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. சத்யாவும் அந்த வீட்டில் தான் இருக்கார். அப்பையும் பார்த்து சொல்லிடுறாரு, இது சிட்டியோட ஆள் மாமா, எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மாட்டிட்டு, யாரா நீங்கள் அடிச்சு கேட்குறப்போ, யார் அனுப்பிச்சான்னு கேட்குறப்போ சிட்டி அனுப்பிச்சானுங்க எல்லாத்தையும் அடித்து கேட்குறாங்க. உடனே வந்து அவரும் சொல்லிடுறாங்க சிட்டி தான் அனுப்பிச்சானு. கோவப்பட்டு சிட்டி வீட்டில் போய் கேட்குறப்ப அவரும் ரோஹிணியை மாட்டி விட்றாங்க. முத்து டென்ஷன் ஆகி வீட்டுக்கு போகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.